இங்கே நம்ம ஜாக்கி சானும் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பாண்டாவை தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ஐலாண்டுக்கு வந்திருப்பாரு. அதே ஐலாண்டில் அதை கடத்தணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்திருப்பாங்க. அவங்களை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக அதை எடுத்து ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு தப்பிச்சு போக சொல்ல ஹீரோ வந்து திசை திருப்பி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு தப்பிச்சு அப்படி லிஃப்ட்டுக்குள்ளே ஓடிட, தம்பி அங்கே பாரு காக்கான்னு சொல்லிட்டு இவரு குடுன்னு ஓடிடுவார். ஓடி போயிட்டு ரெண்டு பேருமே லிஃப்ட்டில் மேலே போயிட்டு இருப்பாங்களாம்மா. இவரை ஃபாலோ பண்ணிட்டு வில்லன்களும் மேலே வர அவர் வந்து அந்த டோரை லாக் பண்ணிட்டு அங்கே ஒரு மிஷின் இருக்குங்கம்மா, காஃபி கொடுக்குற மிஷின். அந்த மிஷினுக்குள்ளே வச்சு அனுப்பி விட்டுருவாரு. இவங்க ரெண்டு பேரும் மங்கிக்கு டஃப் கொடுத்து மேலே தாவி போயிட்டு கீழே ஒரு பெரிய பாண்டா பொம்மை இருக்கும், அது மேலே குதிச்சு அங்கே ஒரு வண்டி இருக்குமாம்மா, அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க வச்சு அனுப்பி விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மிஷினை சார்ஜ் பண்ணணுன்றதுக்காக ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிருக்கு. இவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு திறந்து பார்ப்பாங்கன்னா பார்த்தா பாண்டாவை காணோம். எங்கடா போயிட்டேன்னு திருப்பி பார்த்தா அது வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டு மேலாந்து படுத்துக்கிட்டு இருக்கு. அதை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோவும் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பிவிடுவார். போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து வில்லன்கள்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. பாண்டாவை கொடுத்துட்டு பொண்ணு வாங்கிட்டு போன்னு சொல்லி அவங்கள சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட கொடுப்பாங்க. அவனை அதை வாங்கிக்கிட்டு முன்னாடி நடந்து போகும்போது பார்த்தா பின்னாடி அவங்ககிட்ட கன் இருக்கு. அதை அப்படியே எடுத்து எனிமியோட தலையில வைக்கிறாங்க. இவங்க போட்டுட்டு இருந்த சண்டையில அந்த பாண்டாவும் பேக் பண்ற மிஷினுக்குள்ள போயிடுது. அதை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோவும் எனிமியோட தலையில கன்னு வச்ச மாதிரி அந்த மிஷினுக்குள்ள போவாரு. அந்த சைடு பார்த்தா பாண்டா பேக் ஆகி வந்திருக்குமாமா. அதை வந்து அந்த பொண்ணு தூக்கிக்கிட்டு தப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்தா எல்லாம் சுத்தி வளைச்சிருவாங்க. அந்த இடத்துல பின்னாடி நம்ம ஹீரோவும் வில்லனுமே பேக் ஆகி வந்திருப்பாங்க. இங்க பாருங்க, உங்களோட பாஸோட தலையில வந்து கன் இருக்கு, எல்லாரும் இந்த சைடு இருந்து போல அப்படின்னா சுற்றுப்பான்னு சொல்லி மிரட்டுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கண்ணுமே ஒரு சைடு